ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் வடை பார்க்க போகிறோம். ஸ்வீட் வடையில் வந்து ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதே ஒரு டம்ளர் அளந்து சர்க்கரை போட்டு ஆட்டிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆட்டிக்கணும். இதோட கொஞ்சம் வந்து அரிசி மாவு கலந்து நம்ம எப்படி சுடலான்னு பார்க்கலாம். மாவு தோண்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்படி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெய் அப்படியே இழுத்துரும். பாருங்கள், இப்படி தான் கெட்டியாக கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் போட்டு பிசைஞ்சுக்கணும். நிறைய போட வேண்டாம். மாவு ஆட்டுற பதத்துலேயே நல்லா கெட்டியாக ஆட்டிக்கணும். உங்களுக்கு லூஸே கொடுக்காது. தண்ணியே சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது ஆட்டுறப்ப. அதையும் கவனமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் நம்ம இப்படி போட்டதுன்னா அது அப்படியே மேலே வந்துடும். உங்களுக்கு போய் பாத்திரத்தில் ஒட்டாமல் வடசட்டியில் ஒட்டாமல் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். ஒவ்வொரு தரையும் தண்ணி தொடுங்க. தண்ணியை தொட்டுட்டு நம்ம காரம் ஓட்டை வடை போடுற மாதிரி தான் இது. நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க நடுவில். அழகாக ஓட்டை அப்படி போட்டுட்டிங்கன்னா அழகாக உட்காந்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்படி எந்திரிச்சிட்டு மேலே வருது பாருங்கள். அதுவே எழும்பி வரும். அப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி அழகாக மேலே வருது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்திருக்கு, கொஞ்சம் இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். அப்படி முழுக்குன்னு பாருங்கள். அப்போ திரும்ப மாட்டேங்குது பாருங்களேன். நல்லா பந்து மாதிரி வரும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வேக வச்சோம்னு வைங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி கரும்பு ஸ்மெல் மாதிரி இருக்கும். பாருங்க, வந்துருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இது போட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அப்படியே காமிச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், 2வது அரிசிலும் வெந்துருச்சு. இப்போ இதுவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புசுன்னு வரும். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது இது கடைசி அரிசியில். இங்கேயே எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். எல்லாத்தையும் இந்த பாருங்கள் போட்டு வச்சுட்டோம். இன்னும் இதெல்லாம் எடுத்து போட்டால் இது ஃபுல்லாக ஆயிரும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள், நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சவுண்டு வரும் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எப்படி நல்லா பாருங்கள், அப்படியே மேலே நல்லா கிரிப்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே சாப்பிட்றதுக்கு சாப்பாடே வேண்டாம்.
இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.